ஆல்சோ செல்ஃப் ஃபர்கிவ்னஸ். நிறைய விஷயத்தில் நம்மளை மன்னிக்கிறதே இல்லை. எப்போவும் அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம சாரின்னு சொல்கிறோம். நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். நம்மக்கிட்ட நம்ம சாரி சொல்லி சரி ஓகே சாரி, நான் பண்ணது உங்ககிட்ட நான் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிட்டேன். உங்ககிட்ட எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது? நம்மக்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம எத்தனை வாட்டி நீ வேஸ்ட்டு, நீ இதுக்கெலாம் லாய்க்கே இல்லை, உனக்கு இது கிடைக்கவே கிடைக்காது, உனக்கு எப்போவுமே இப்படி தான் நெகட்டிவாக தான் நீங்கள் அதிகமாக சொல்லியிருக்கீங்களே தவிர்த்து பாசிட்டிவாக உங்ககிட்ட நீங்களே செல்ஃபாக பேசி எப்போ நீங்கள் அந்த மாரி அது போல் நீங்கள் பேச போகிறீங்க? செல்ஃப் டாக் எப்போ மாறப்போகுது? ஸோ செல்ஃபாக ஃபர்கிவ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் உங்கள் மேலேயே உங்களுக்கு கோவம் இருக்கனால தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அந்த கோவம், நான் இந்த இடத்துல இருந்து நிற்கலை, இந்த இடத்துல வந்து எனக்கு நடக்கலை அப்படின்றது உங்கள் மேலே நீங்களே கோவப்பட்டுக்காதீங்க. சம் சுச்சுவேஷன்ஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் யாரையோ மன்னிக்கிறீங்க, யார்கிட்டே போய் சாரி கேட்குறீங்க. செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் எப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க? ஸோ முதல்ல உங்களை நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. வாட் எவர் இஸ் ஹேப்பன்ட், நீங்கள் அந்த இடத்துல வந்து வேறு இருந்திருக்க முடியாது. எல்லா டைமும் எல்லோரும் கான்ஷியஸாக வந்து இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், இப்படி தான் போகணும், கால்குலேட்டிவாக போயிட்டு இருக்க முடியாது. லைஃப்பில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண முடியாது. ஏதாவது நடந்திருக்கலாம், அது உங்களை டீப்பாக ஹர்ட் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நடந்ததுனாலேயே நான் இப்படி இருந்திருக்கலாமோ, என்னோடய மைண்ட் நானே தான் என்னை நிறைய இடத்துல லெட் டவுன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்கள் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கும். ஸோ அந்த கோவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மன்னிச்சிட்டேன், நான் பண்ண தப்பு, நானே என்னை செல்ஃபாக மன்னிச்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட இருக்க ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதான் நான் சொல்லுவேன். சப்போர்ட்டிவாக இருங்க, ஃபர்கிவிங்காக இருங்க, உங்களுக்கு நீங்களே ஃப்ரெண்டாக இருங்க, கம்பேஷனேட்டாக இருங்க. ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்டாப் பீயிங் யுவர் பிக்கெஸ்ட் புல்லி. நீ கருப்பு, நீ அசிங்கம், நீ குண்டு, நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, யாரோ ஒருத்தவங்க சொன்னது தான் இதெல்லாம். நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கல, சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்களை அப்படி சொல்லிக்கல. அதை வந்து நீங்களே உங்களை சொல்லி டவுன் பண்ணிக்காதீங்க. ஓகே, நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்னு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை கொண்டு வாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு நீங்கள் தான் இருக்கணும். உங்களோட இன்னர் சைல்டாக இருக்கணும். உங்களோட செல்ஃப் அதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள்.